மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டிதான் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜைத்தூன் வைப்பார்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் தலைமுடி கீழே வராமல் இருப்பதற்காக வேண்டி முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு சிதிர் என்ற கம் போன்ற ஒன்றை தலைக்கு வைப்பார்கள். இன்னைக்கு நாங்க நல்லா ஜெல்ல பூசுவோம். யாரு தயாரிக்கிறது, எங்கிருந்து வருது, அது யாரு கண்டுபிடிக்கிறது தெரியாது. சகோதரர்களே, 30 வயசாவது, 40 வயசாவது, 50 வயசாவது, அவருக்கு தலையில கேன்சரா, அவர் மௌத்தாகிட்டாரா? ஏன் மௌத்தாம், என்ன காரணமாம்? அவருக்கு அவர் ஜெல்ல பாவிச்சு அவருக்கு தலையில நோய் வந்து அவர் மௌத்தாகிட்டாரா? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவையிலே ஜைத்தூனை வைப்பார்கள். தலை சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஸ்லிமுடைய தலை நாரக்கூடாது, அது வாசமாக இருக்கணும். மேலான சகோதரர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையுடைய உச்சிக்கு நடுவுக்கு கஸ்தூரியை வைப்பார்கள், மிஸ்கை வைப்பார்கள். நபியுடைய தலையை மணக்க ஆரம்பிக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டிதான் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடிய வெட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம வெற்றமாய் வெட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க வெற்றது நோய் வார வெட்டு. என்னென்ன நோய் வருமோ தெரியாது. அதனாலதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில ஒரு பகுதி முடிய வச்சு அடுத்த பகுதியை வலிக்கிறத கூடாதுன்னாங்க, தப்புன்னு சொன்னாங்க, வெட்டாதன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, நோய் வரும். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை ஒண்ணு தலையுடைய பாதுகாப்புக்காக வேண்டி வளர்ப்பார்கள். அப்படி இல்லையா ஹஜ்ஜுடைய காலத்தில் முழுவதையும் மொட்டை அடிப்பார்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அரபி சொல்றாரே, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் அவர்களையும் பன்றிகளாக குரங்குகளாக அல்லாஹ் மாத்தினார். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தல்ல. அந்த ஈகோவும் அந்த பொறாமையும் அவர்களுக்கு கியாமத்து வரைக்கும் இருக்கும். என்ன ஈகோ, என்ன பொறாமை, எங்களை அல்லாஹ் மாத்தினா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் மாத்தல்ல என்ற பொறாமை கியாமத்து வரைக்கும் இருக்கும். அதனால என்ன செஞ்சா, கண்டுபிடிச்சா இந்த வெக்கம வெட்டி ஓண்ட தலையும் பன்றி அதனுடைய முடிய நேரையாக்கினா வரக்கூடிய தோற்றமும் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கும். சகோதரர்களே, அவர்களை அல்லாஹ் பன்றியாக மாத்தினா. அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த வெக்கமை. அவர்களை அல்லாஹ் குரங்காக மாத்தினா. கண்டுபிடிச்சாங்க இந்த சைட் ஷோட், இந்த கட்டுகளை ஓண்ட தலையை பாரு, குரங்கி அதனுடைய தலையை பாரு, ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர்களை அல்லாஹ் மாத்தினா, அவர்கள் நம்மளை மாத்திட்டார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, உஹதுடைய யுத்தத்தில் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில 2 ஆணி இறங்கி ரத்தம் கொட்டுது. தண்ணீரை கொண்டு கழுவி பார்த்தார்கள், சரி வரல. சகோதரர்களே, உடனே வாயை எரித்து அதனுடைய சாம்பலை தலையிலே வைத்தார்கள். தலையுடைய ரத்தமே நின்று போயிடுச்சு. இது தலை சம்பந்தமான வைத்தியம். நபி அவர்கள் இந்த கண்ணுக்கு வைத்தியம் செய்வார்கள். இஸ்லாத்தில் ஒன்றை விளங்கிக்கிறோனோ, நோய் வந்த பிறகு இல்லை இஸ்லாமிய வைத்தியம். நோய் வந்த பிறகுதான் சுருமா, நோய் வந்த பிறகுதான் கருஞ்சீரகம், நோய் வந்த பிறகுதான் ஜைத்தூன். இல்லை 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 சகோதரர்களே, நோய் வர்றதுக்கு முதல்ல இஸ்லாமிய சுன்னத்துகள் வைத்தியங்கள். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கும் பொழுது கண்ணுக்கு இஸ்மித் என்ற சுருமாவை வைப்பார்கள். ஹாஷிமி கிடையாது, நல்ல கூலா இருக்குது, அழகா இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. சகோதரர்களே, இது சுருமா கிடையாது, இது மக்களையே மாத்த வந்தது, இது உங்களையே மாத்த வந்தது. சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கும் பொழுது கண்ணுக்கு இஸ்மித் என்ற சுருமாவை வச்சிட்டு தூங்குங்க. ஃபஇன்னஹு யஜில்லுல் பஸர், அது காலையிலே எழும்பும் பொழுது உங்களோட கண்ணையை சுத்தமாக்கு.
தெளிவாக்கிறோம். கண் சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. சகோதரர்களே, மூக்கு அடைப்பு, மூக்கு தடுமல், மூக்கு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் கருஞ்சீரகத்தை எடுத்து ஒரு பிடவையிலே போட்டு அதை தண்ணீரை நனைச்சு அதனுடைய சாறை மூக்கிலே விடுவார்கள். சகோதரர்களே, மூக்கு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. மீசையிலும் நோய் இருக்குது. யாரோ சொன்னாங்களாமே, மீசை இருந்தா தான் ஆம்புடையா. யாரு சொன்னது? அது அந்நியவர்களுடைய கலாச்சாரம். மீசை இருந்து முறுப்புட்டாத்தா நாகரிகமா? இல்ல சகோதரர்களே, அது அசிங்கம், அது கேவலம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீசைய கத்தரி, அதை வளர்க்காத. சகோதரர்களே, அடுத்த வைத்தியம் தான் ஆக பெரிய வைத்தியம். இந்த பல்லு, நாவு, முரசி, தொண்டை அத்துணைக்கும் செஞ்ச ஒரே வைத்தியம் அராக்குச்சி, அதாவது நம்முடைய விஸ்வாஸ். மறந்துடாது சகோதரர்களே, வரலாறுல எந்த சஹாபியும் பல்லு கலட்டினதா சரித்திரம் கிடையாது. ஏன்னா எல்லா சஹாபிகளுடைய காதலையும் இந்த வடுபாஸ்மார் வச்சிருப்பாங்களே, பென்சில் குச்சி. அது மாதிரி எல்லா சஹாபிகளும் காதல விஸ்வாஸ் குச்ச வச்சிருப்பாங்களாம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 18 தடவை விஸ்வாஸ் செய்வார். 5 நேர வுது, 5 நேர தொழுகை. வீட்டுக்குள்ள வர்றதுனாலே முதலாவது எடுக்கிறது மிஸ்வாக்கத்தா. சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நாவு, நம்முடைய வாய் நாட்டம் அடிக்குது, தலாக்குக்கு போகுது. ஏன்? சாப்பிட்ட வெத்தில, குடிக்கிற சிகரெட், என்னென்னமோ பாவனைகள். மனைவிக்கு நாட்டம் பொறுக்க முடியல. அவ சொல்றா, ஓ கூட வாழ முடியாது. ஏன்? அவ்வளவு நாளுது. சகோதரர்களே, கஸ்தூரியை விடவும் நறுமணம் உள்ள அந்த நாவு, பொய் பேசாத வாய், முபாரக்கான வாய், அந்த நாவு ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ள வரும் பொழுது, வரும் நேரத்திலே எல்லாம் விஸ்வாச எடுத்து செய்வாங்களாம். சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை அழகாக்கும், இல்லறத்தை அழகாக்கும், ஆண்மையை அதிகரிக்கும், வீட்டுக்குள்ள வரக்கத் அல்லாத உதவியே கொண்டு வந்து சேர்க்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது அதனாலதான் ஒரு மனிதன் சக்கராத்துல இருக்கிறத கண்டா உடனே விஸ்வாஸ் செஞ்சிரோமா. ஏன் தெரியுமா? என்ன ஆதாரம் தெரியுமா? முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சைக்கிளை மூலமாக விஸ்வாச கேட்டாங்க. சகோதரர்களே, சக்கராத்திலும் நபிக்கு விஸ்வாஸ் செய்யப்பட்டுச்சு. மறந்துடாதீங்க. அடுத்த வைத்தியம் தான் இந்த முகத்துக்கு, இந்த கண்ணத்துக்கு அத்துணைக்கும் செய்து ஆக பெரிய வைத்தியம். சகோதரர்களே, தாடி. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, தாடிய வளர்க்கிறது லேசா, வலிக்கிறது லேசா. வலிக்கோடும், இன்னைக்கு வலிக்கோடும், திரும்ப 2 நாள் வளரும், திரும்ப வலிக்கோடும், திரும்ப வளரும், திரும்ப வலிக்கோடும். சகோதரர்களே, வலிக்கிறது லேசா, வளர்க்கிறது லேசா. மேலான சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கும் எல்லா படைப்பும் ஆண்கள் அழகானவர்கள், நல்ல தோற்றம் உள்ளவர்கள். பாருங்க பார்ப்போம். கோழி எது அழகு? சேவலா கோழியா? மயில் எது அழகு? ஆண்மயிலா பெண்மயிலா? சகோதரர்களே, சிங்கம் எது அழகு? ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கும் எல்லா படைப்பிலையும் அழகுள்ளது, நல்ல தோற்றம் உள்ளது ஆண்கள் தான். ஏன்? அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தோற்றத்தில் அது வாழுது. தன்னை மாத்தி இன்னொன்ற போல இருக்கணும் என்று அது ஆசை வைக்கல, அது விரும்பல, தன்னை மாத்தல்ல. சகோதரர்களே, ஏன் சகோதரர்களே, மனிதன் மாத்திரம் தன்னை மாத்தி இன்னொன்ற போல இருக்கணும், இன்னொன்று ஒப்பாகணும். ஏன் ஆசைப்படணும்? சகோதரர்களே, மேலான சகோதரர்களே, நண்பர்களே, கைபருடைய யுத்தத்தில் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சி கொடுக்கப்பட்டு நபியுடைய இந்த முரசி, இந்த உதடுகள் அத்துணையும் நீளமாக மாறிடுச்சு. உடனே நபி அவர்கள் ரத்தம் குத்தி எடுத்தார்கள். சகோதரர்களே, ரத்தம் குத்தி எடுப்பது இடுப்புக்கு மேலால் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து. மருதாணி இடுப்புக்கு கீழால் உள்ள
எல்லா நோய்களுக்கும் மருந்து. மறந்துடாதீங்க சகோதரர்களே, இவைகள் அத்துணையை விடவும் ஆக பெரிய வைத்தியம் தான் 5 நேர உதுவுக்கும் 15 தடவை மூக்க கழுவம் இல்லையா? இன்னைக்கு நம்ம புலவி இருக்கிற பழக்கம் எப்படி? மூக்குக்குள்ள விரல போட்டுட்டு அதே வரல அவளுக்குள்ள போட்டது. இது சுண்ணத்து கிடையாது சகோதரர்களே. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யும் பொழுது தண்ணீரை எடுத்து கீழிருந்து மேலே இருப்பார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மூக்கு சுத்தமாக இருந்தால் அவனுக்கு எந்த நோயும் வராது. நாங்க தானே லுஹர் முடிய அசருக்கு 3 தடவை, அசர் முடிய மக்ரிபுக்கு 3 தடவை, இஷாவுக்கு சுபருக்கு 3 தடவை, ஒரு நாளைக்கு 15 தடவை மூக்கை கழுவும் முஸ்லிம்களே, தொழுகையாளிகளே, உங்களை விட சுத்தவாளிகள் அளவுள்ளவர்களை இந்த உலகம் காட்ட முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய படித்தவனாக இருக்கலாம், நல்ல கோட் ஷூட் இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், வாழ்றது ஏசி வீதி ஏசி வாகனம், ஒரு நாளைக்கு 15 தடவை மூக்க கழுவ மாட்டா. தொழுகையாளிகளே, நீங்க மூக்கை கூட ஒரு நாளைக்கு 15 தடவை கழுவுறீங்களே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்த வைத்தியம் தான் நபி அவர்கள் இந்த கக்கத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். கக்கத்து முடியை பிடுங்கி எடுப்பார்கள். அதை வளர்க்க கூடாது. அது வளர்க்கக்கூடிய ஒரு சாமான் கிடையாது சகோதரர்களே. பார்க்க பாப்போம், அவ்வளோ ஏழ்மையாக இருந்தோம். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு பாவித்தது கஸ்தூரி. ஆனா அதையே கக்கத்துக்கு பூசல. சகோதரர்களே, கக்கத்துக்காக வேண்டி இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாசனை பொருள் தரீரா 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 என்ற வாசத்தை கக்கத்துக்கு பூசுவார்கள். நபியுடைய கக்கமே மணக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய கக்கம் நாரக்கூடாது. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய கைய மேல தூக்கினாங்கன்னா நபியுடைய கக்கமே வெண்மையாக இருக்குமா, அழகா இருக்குமா, நல்ல வாசமாக இருக்குமா? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது இந்த உள்ளம் கைக்கு வைத்தியம் செய்வார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம டொய்லெட் போய் வர்றோமோ, நம்ம பழம் இருக்கிற பழக்கம் எப்படின்னா உடனே சோப்பை போட்டு கைய கழுவுறது. நாத்தத்தையும் நஜீசையும் வாசமா மாத்துறோமே தவிர நாத்தமும் நஜீசும் போவது கிடையாது. சகோதரர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் டொய்லெட் போய் வருவார்களோ உடனே மண்ணை கொண்டு கையை சுத்தம் செய்வார்கள். அல்லாஹ் மண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் இந்த கையுடைய ரேகைகள், நகங்கள், உள்புறம் அத்துணையுடைய கிருமிகளையும் நஜீசுகளையும் இல்லாமலாக்கும் சக்தியை அல்லாஹ் மண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். உங்களோட வீட்டு பாத்ரூம் எவ்வளவு பெரிய பாத்ரூமாக இருக்கட்டும், டைல்ஸ் குடிச்சிருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு குடிமண் அல்லாஹ்வுக்காக வேண்டி சோதர்களே, எத்தனையோ நோயாளிகள் சொல்லலாம் கிட்னி ஃபெயிலியர். என்னதான் அவருக்கு விசபீஜ போய் கிட்னி ஃபெயிலியரா, அவருக்கு ஹார்ட் வந்துருச்சா, என்னதான் விசபீஜ போயிடுச்சா, அவர் நோயாளி, அவருக்கு தலையில நோய், அவர் மௌத்து, என்னது விசபீஜ போய் எங்களை போது தெரியாது. அதர என் வீட்டு பாத்ரூம் நான் டைட் குடிச்சிருக்கிறேன், டிட்டோல் போட்டு கழுவுறேன், சுத்தமா வச்சிருக்கிறேன், வேலைக்காரி இருக்கிறா நல்லா வச்சிருக்கிறேன், விசபீஜ போயிடுச்சு எங்களை போது தெரியாது. டொய்லெட் போய் வந்து சகோதரர்களே சவக்காரத்தை போட்டு கழுவிட்டு அதோட சாப்பிடுறோம், குடிக்கிறோம், என்னென்ன நோய் வருமோ தெரியாது. ஏன் புகாரியில் கூட எத்தனையோ ஹதீஸ்கள் நபி அவர்கள் பரலான குளிப்பை குளித்து விட்டு நபியுடைய வீட்டு சிவரி களிமண் அதிலே கையை அடித்து சுத்தம் செய்வார்கள். சகோதரர்களே, நாயுடைய ஹதீஸில் கூட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வலகல் கல்பு ஃபீனா யஅதிக்கும், நாய் பாத்திரத்துல வாய போட்டுச்சின்னா 7 தடவை கழுவுங்க, அதுல ஒரு தடவை தண்ணீர் மண்ணை கொண்டு சுத்தம் செய்யுங்க. மண் இல்லாமல் ஜம்சமை கொண்டு கழுவினாலும் சரி வராது. சகோதரர்களே, எந்த தண்ணீரை கொண்டு கழுவினாலும் சரி வராது. ஒரு தடவை மண் அல்லாஹ்வுக்காக. சகோதரர்களே, அடுத்த வைத்தியம் தான் நபி அவர்கள் மறைவிடத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். ஏன்
உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறோம். வைத்தியம் ஏன் கத்னா செய்கிறோம்? வைத்தியம் எல்லார்கிட்டையும் கேள்வி, பெண்களுக்கும் கத்னா செய்யணுமா? செய்யணும். இல்லன்னா அவகிட்ட வரக்கூடிய நாட்டத்தை தாங்க முடியாது. சகோதரர்களே, இவைகள் அத்துணையை விடவும் ஆக பெரிய வைத்தியம் மறைவிடத்து முடியை சுத்தம் செய்வது, வடித்தெடுப்பது. இதை ஹசரத் மிம்பர்ல பேச வெட்கம், வாப்பா புள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வெட்கம். சகோதரர்களே, இது வெட்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது. இது சுத்தம், இது இஸ்லாம், இது மார்க்கம். ஹசரத் மிம்பர்ல பேசணும், உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கணும், பாப்பா புள்ளைக்கு சொல்லணும். சகோதரர்களே, இது வைத்தியம். 2 கிழமைக்கு மேலால் அதை வளரவிடக் கூடாது. 40 நாளைக்கு மேலே அதை வளர்த்தோ அதிலே ஒரு நீல நிறமான பேன் உருவாகும். மறைவிடத்து முடி வந்து சுத்தம் செய்யாத ஒருவட்ட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க, நல்ல டேஸ்ட் சாப்பாடு. அவர் பாத்ரூம் போய் வந்த உடனே அந்த பேன் அவர்கிட்ட கையில ஒட்டிக்கிறோம். அவர் பிழையும் பராட்டாவிலே அந்த பேன், அவர் பிழையும் கம்பளிலே அந்த பேன், அவர் போடும் பராட்டாவிலே, அவர் ஊற்றும் டீயிலே என்னென்ன நோய் வருமோ தெரியாது. சகோதரர்களே, அதனால தான் சொல்லுவாங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இல்லையா, அதுல குளிக்க போனா மைக்ரோ டெலஸ்கோப்ப வச்சு பார்த்தா ஒரு விதமான கிருமி விளங்குமா, ஒரு பேர் விளங்குமா. அவங்க சொல்லுவாங்களா, அதுக்குதான் நாங்க கெமிக்கலை போடுறோம். எந்த கெமிக்கலை போட்டும் சரி வராது. சகோதரர்களே, அது என்னது தெரியுமா? உங்களுக்கு முதல்ல மறைவிடத்து முடிவந்து சுத்தம் செய்யாத நபர் குளித்திருப்பாரு, அந்த பேர் அங்க விளங்குது. சகோதரர்களே, ஆகையால் எந்த நோய் வருமோ தெரியாது. வாழ்க்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ், பயந்த ஹதீஸ் என்னது? நபி சொன்னாங்க, அடியே பல்லான குளிப்பிலே ஒரு முடிக்கு கூட தண்ணி படலன்னா அல்லாஹ் அதுக்காக வேண்டி நரகத்திலே போட்டு தண்டிப்பான், வேதனை செய்வான். இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமுடி பலத்தது கிடையாது. சகோதரர்களே, தலை முடிக்கே அந்த நிலைமைன்னா அடுத்த விஷயங்கள். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது நபியவர்கள் நடப்பார்கள். காலையிலே நடப்பது வைத்தியம், மாலையிலே நடப்பது வைத்தியம். மஸ்ஜிது நபவியிலிருந்து குபா வரைக்கும் நடந்து போவார்கள். இன்னைக்கு சுகர் நோயாளிக்கு என்னத்தை சொல்லப்படுது? சுகரா கொலஸ்ட்ரோலா? நடங்க நடங்கப்பா நடங்க. நான் நடக்க மாட்டேன். சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் நடக்க மாட்டேன். வாகனத்தில் வருவேன், டிவில வருவேன். சகோதரர்களே, 40 வயசாவது ஹார்ட் வந்துருச்சா, அவருக்கு சுகர் கூடிருச்சா, அவர் மௌத்தா. சகோதரர்களே, நடப்பது ஆகப்பெரிய வைத்தியம். நமது நண்பர் ஒருவர் மருந்தெடுக்க போனாரா, 28 வயசாவது. வைத்தியர் சொன்னாரா, இந்த பாருங்க, உங்களுக்கு 28 வயசாவது, உங்க சுகருக்கு இந்த மருந்து கட்டுப்பாடாகாது, சரி வராது. அதரத்தே ஆலிவே, நீங்க நடங்க, அதுதான் உங்க சுகருக்கு ஆகப்பெரிய வைத்தியம். சகோதரர்களே, அடுத்த வைத்தியங்கள் தான் குர்ஆன். குர்ஆனை விட ஒரு வைத்தியம் உலகத்திலே கிடையாது. குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா வைத்தியக்காரன் கோதி ஊதினா வைத்தியம் சோகமாகும். அடுத்தது குல் சூறாக்கள். கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு வேணுமா? உங்களுக்கு சூரியத்தை விட்டும் பாதுகாப்பு வேணுமா? எதிரி முஷ்ரிக் தீங்கை விட்டும் பாதுகாப்பு வேணுமா? அல்லாஹ் சொல்றான், குல் சூறாக்களை ஓதுங்க, அல்லாஹ் பாதுகாப்பார். அடுத்தது சகோதரர்களே, குர்ஆனில் ஷிஃபாவுடைய 6 ஆயத்துகள். வனுனஜ்ஜிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபி வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன் என்று வரும். ஷிஃபா ஷிஃபா என்று வரும் 6 ஆயத்துகள் இருக்குது. உலமாக்களிடத்தில் கேளுங்க, தருவாங்க. ஆகப்பெரிய வைத்தியம். அடுத்த வைத்திய பொருட்கள் தான் சோதர்களே தேன். தேனை விட ஒரு வைத்தியம் உலகத்திலே கிடையாது. காலையிலே எழும்பின உடனே டீயை குடிக்க முன்னால்
கோபியை குடிக்க முன்னால், தேண்டியை குடிக்க முன்னால் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சது தேனை தான். சகோதரர்களே, தேன் அது நரம்பு சம்பந்தமான வைத்தியம். பால் அது இரவேல குடிக்கணும், குடல் சம்பந்தமான வைத்தியம். சகோதரர்களே, இன்னும் விளங்க சொல்வதாக இருந்தால், நம்ம சுகருக்கு டெப்லெட் போட்டது வாயால, ஹார்ட்ல வருத்தம் டெப்லெட் போட்டது வாயால, தலைவலி, கால்வலி, இடுப்பு வலி டெப்லெட் போட்டது வாயாலே. சகோதரர்களே, அது அது அந்தந்த இடத்தை போய் சேரும். அதே போல தேன் நரம்பு சம்பந்தமான வைத்தியம், அது காலையிலே குடிக்கணும். பால் அது குடல் சம்பந்தமான வைத்தியம், அது இரவேல குடிக்கணும். இன்னும் உங்களுக்கு விளங்க சொல்வதாக இருந்தால், நம்மளால ஒரு பேச்சக்குள்ளே சாப்பிட முடியாது. சகோதரர்களே, மாடி ஒரு பேச்சக்குள்ளே சாப்பிட்டாத்தா அதுக்கு ஒரு போத்தல் பால் வரும். சகோதரர்களே, நம்மளால 1000 பூல தேன் எடுக்க முடியாது. தேன் பூச்சி 1000 பூல தேன் எடுத்தாத்தா அதுக்கு ஒரு போத்தல் தேன் வரும். பால் புல்லுகளின் சுருக்கம், தேன் பூக்களின் சுருக்கம். சோதரர்களே, அடுத்தது அத்திப்பழம், ஜைத்தூன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறார், வத்தீனி வத்தைத்தூன், அத்திப்பழத்தின் மீது, ஜைத்தூனின் மீது சத்தியமாக. அடுத்தது கருஞ்சீரகம். நபி சொன்னாங்க, மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து. அடுத்தது ஈச்சம்பழம். சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அக்கல சபஅ தம்ராத்தின் அஜ்வா, 7 அஜ்வா ஈச்சப்பழத்தை யாரு காலையிலே சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு நஞ்சோ சூரியமோ மேல ஒட்டாது. சகோதரர்களே, அஜ்வாதா இல்லை, சும்மா ஈச்சப்பழத்தை 7 சாப்பிட்டது, இரவேல தண்ணீரை போட்டு காலையில குடிக்கிறது. சகோதரர்களே, கேஸ்ட்ரிக் மருந்து ஆண்மையை அதிகரிக்கும். ஏன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மரியம் நீங்க பிரசவ நேரம், நீங்க கற்பிணி பெண், என்ன செய்யுங்க, போங்க பச்சை ஈச்சப்பழம் மரம், அதை கொடுக்குங்க, பச்சை ஈச்சப்பழம் விழும், அதை எடுத்து சாப்பிடுங்க, பிரசவம் லேசாகும். சகோதரர்களே, அடுத்தது இழந்த இலை. சகோதரர்களே, நபியுடைய காலத்தில் சஹாபிகள் சமக்காரம் பாவித்தது கிடையாது. சமக்காரத்துக்கு பதிலாக பாவித்தது இலங்கை இலை தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த இலங்கை இலையால ஜனாதாவை குளிப்பாட்டுவோம். சகோதரர்களே, என்னது எதற்கு குளிப்பாட்டி வச்சா கபருக்குள்ள கிருமிகள் தீண்டாகாம். சுபஹானல்லாஹ், அந்த ஜனாதாவை பாதுகாக்க தெரிந்த மனிதன், இவனுக்கு விலங்கல்ல, புரியல்ல, ஏறல்ல, உயிருடன் இருக்கும் நான் அதால பூசி குளித்து வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம், எவ்வளவு பெரிய சக்தி. சகோதரர்களே, சூரியத்துக்கு மருந்து ஆக பெரிய மருந்து. ஆகையால் சகோதரர்களே, இஸ்லாம் இவ்வளவு பெரிய வழிகாட்டுது. எந்த முஸ்லிமும் நோயால் யாவுறவே அல்லாவிடம் அல்ல, நபி வழிகாட்டல்ல, சஹாபிகளுடைய சுன்னத்து வாழ்க்கை கிடையாது. சகோதரர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது வாழ்க்கையில் வந்து 2 நோய், ஒன்று தலைவலி, அடுத்தது காய்ச்சல், அவ்வளவுதான். எந்த நோயும் வந்தது கிடையாது. சகோதரர்களே, ஆரோக்கியம் விளையாட தேவை, பயணம் போக தேவை, ட்ரிப் போக தேவை, தொழிலுக்கு தேவை, குடும்ப வாழ்க்கைக்கு தேவை, அத்துணைக்கும் ஆரோக்கியம் தேவை. சகோதரர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்து வயசாளி பேசிக்கிட்டா என்ன சொல்லுவாங்களா, எத்தனை குர்ஆன் ஓதுவீங்க, நோம்பு வருது, என்ன எந்த பள்ளிக்கு போய் தராவி சொல்லுவீங்க, தியாவுல்லை சொல்லுவீங்க, ஹஜ்ரத் ஜும்மல் என்ன சொன்னாரு, உலமாக்கள் என்ன சொல்லி தந்தாங்க என்று அமலை பத்தி பேசுவார்கள். இந்த காலத்து வயசாளி என்னது, உங்களுக்கு ஹார்ட் வந்துச்சாவே, உங்களுக்கு கொலஸ்ட்ராலாவே, உங்களுக்கு சுகராவே,
உங்களை அங்க மெடிக்கல் செக்கப்புக்கு போறத கண்டேன், என்ன ஆச்சு? நோயாளி. சகோதரர்களே, ஒரு வைத்தியர் வந்து சொன்னாரா, யார சூழல்லாம் யூதர் உங்க சஹாபிகளுக்கு நான் வைத்தியம் பார்க்க போறேன், மதீனாலே ஒரு மாசம் தங்குவேன், யார சூழல்லாம் உங்க சஹாபிகளுக்கு வர சொல்லுங்க. சகோதரர்களே, ஒரு மாசம் தங்கினாரு. எந்த சஹாபியும் அவர்கிட்ட வைத்தியம் பார்க்க போல. அவர் வந்தாரா, சொன்னாரா, யார சூழல்லாம் உங்க சஹாபிகள் யாருமே வரலையே, என்ன ஆச்சு? சொன்னாங்களா, எங்க சஹாபிகள் யாரும் நோயாளிகள் கிடையாது. சகோதரர்களே, ஒரு காலத்து வாலிபன் 30 வயசு 35 வயசு கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை வரும் பொழுது மனைவி கேட்பா, உங்களுக்கு வட்லாப்பம் வேணுமா, உங்களுக்கு புடின் வேணுமா, உங்களுக்கு ட்ரிங்க் வேணுமா, டீக்கு சுகர் எவ்வளவு போடணும்? சகோதரர்களே, இந்த காலத்து 30 வயசு மாப்பிள்ளை 35 வயசு மாப்பிள்ளை வந்தா மனைவி என்ன சொல்றா, என்னத்தை கேட்கிறா? உங்களுக்கு சுகர் இருக்குது தெரியாதா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது தெரியாதா, எங்க போய் டீய குடிச்சிட்டு வந்தீங்க, எங்க போய் பராட்டாவை சாப்பிட்டீங்க, எங்க போய் சம்பவ சாப்பிட்டீங்க, நீங்க நோயாளியாவி, நீங்க படுத்த படுக்க காவினா நானும் பிள்ளைகளும் நடு தெருவுக்கு வருமா? சகோதரர்களே, ஆரோக்கியம் போதாது. சகோதரர்களே, வந்தாங்களா ஒரு மனிதர், மன்னர் ஹாரூன் ரஷீதிடத்திலே, மன்னரே ஹாரூன் ரஷீதே, இஸ்லாம் மார்க்கத்திலே ஆரோக்கியத்தை பற்றி என்னத்தை சொல்லப்படுது? சகோதரர்களே, மன்னர் சொன்னாரா உலமாக்களை பார்த்து, உலமாக்களே நீங்க பதில் சொல்லுங்க. உலமாக்கள் சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்றா, குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க குடியுங்க, வீண் விரயம் செஞ்சிடாதீங்க. சகோதரர்களே, இன்னைக்கு அத நாங்க எப்படி வழங்கிட்டோம்? அல்லாஹ் சொல்றா, சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. இவர் காலையில சாப்பிடல, சரி, பவனும் சாப்பிடல, இரவுக்கு நினைச்சு நினைச்சு சாப்பிடுவாரு. நான் காலையிலையும் சாப்பிடல, பவனும் சாப்பிடல, இரவுக்கு சேர்த்து சாப்பிடுவார். அவர் கல்யாண வீட்டுக்கு போனாரு, அவருக்கு சுகர் 300 400 500 சாப்பிட்டு முடிஞ்சு பக்கத்தில் உள்ளவங்க கேட்கிறாங்க, ஆச்சியா சோறு மிஞ்சி இருக்குது வேணுமா, கொட்டுங்க, அதையும் சாப்பிடுவாரு. புடின் இருக்குது வேணுமா, கொட்டாங்க, அதையும் சாப்பிடுவாரு. ஒரு கோபி கொண்டாங்க, சாப்பிடுவாரு. எல்லாம் முடிஞ்சு அவராலே எலும்பேனாரு. கொஞ்சம் கைய புடிங்களே, கொஞ்சம் தூக்குங்களே. சகோதரர்களே, ஆரோக்கியம் போதாது. மூத்தவங்களே, வயோதிபர்களே, உங்க காலம் 10 பிள்ளை 15 பிள்ளை, மரம் ஏறினீங்க, சாமான் தூக்கினீங்க, சைக்கிள் நிறுத்தீங்க, கரத்தை இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, வெயில்ல மழையில ஓடினீங்க, பாரம் தூக்கினீங்க, படியேறினீங்க, ஜும்மாக்கு நேரத்தோடு வந்து முன் சப்பிலே இருந்தீங்க. இந்த காலத்து வாலிபர்கள் ஓடேனுமா, பாரம் தூக்கேனுமா, அவர்களாலே கஷ்டப்படேனுமா? ஏழாவது. ஆரோக்கியம் போதாது. சகோதரர்களே, சுஜூதுக்கு போனா கூட கொஞ்ச நேரம் இருக்கிறாரு. பள்ளிகள் கியாமுல்லை வாலிபர்கள் கிடையாது. ஏன் நின்று தொலையலாது? சகோதரர்களே, அவர்களால படி ஏறேலாது, அத்தையாத்திலே உட்காரேலாது. பாருங்க பாப்போம், எல்லா பள்ளியிலையும் தான் ஜும்மாக்களிலே பயான்களிலே முன் சப்பிலே இருப்பது முடி பழுத்தவர்கள், சிவரோரத்திலே தூணோரத்திலே இருப்பது முடி பழுத்தாதவர்கள். சகோதரர்களே, ஆரோக்கியம் போதாது. சகோதரர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாடு குடலை 7ஆக பிரித்தால் அதிலே ஒரு பகுதி நிரம்ப சாப்பிடுவாங்களாம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முஸ்லிமுடைய சாப்பாடு இப்படி இருக்கும். முஸ்லிம் அல்லாதவன் அவன் சாப்பாடு முழு வயிறும் நிரம்பி தொண்டை வரை நிரம்பி அமல் செய்ய முடியாத அளவு அவன் சாப்பிடுவான். சகோதரர்களே,
முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி வராமல் சாப்பிட்டது கிடையாது. சகோதரர்களே, தாகம் வராமல் தண்ணீர் குடித்தது கிடையாது. அதனால தான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இமாம் ஹக்கீம் ஜாலிலூன் என்ற வைத்தியர் சொன்னதாக, சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பது அந்த அளவு நஞ்சை குடிப்பதற்கு சமம் போதர்களே. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆதிலே பதிவு செய்றாங்க. என்ன தெரியுமா, நாங்க எங்க காலத்திலே இருந்த ஒரு வைத்தியர், நல்ல பிரபஞ்சமானவர், அவர் சக்கராத்திலே இருந்தாரு. நாங்க போனோம், கேட்டோம், வைத்தியரே ஏதாச்சும் எங்க வாழ்க்கைக்கு புத்திமதி சொல்லுங்களே என்று கேட்ட பொழுது அந்த வைத்தியர் சொன்ன விடயம் சிலது ஒன்று என்ன தெரியுமா சொன்னாங்களாம், இந்த பாருங்க, திருமணம் முடிக்கும் பொழுது கன்னி பெண்களை திருமணம் முடியுங்கள், பழம் சாப்பிடும் பொழுது பழுத்த ஆரம்ப கட்டத்திலே உள்ள பழுத்து கனிந்து போகாத பழங்களை சாப்பிடுங்க சொன்னாங்களா. சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காதீங்க, இரவு சாப்பிட்டா 40 அடிகள் 8 நடங்க, பவல் சாப்பிட்டா அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புங்க. சகோதரர்களே, கிதாபுகள் எழுதுறாங்க, தண்ணீர் குடிப்பது மக்ரூஹான நேரங்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, சாப்பிட்ட உடனே, அடுத்தது குளிச்சிட்டு வந்த உடனே, அடுத்தது உடல் பயிற்சி செஞ்ச உடனே, ஜிம்முக்கு போய் வந்து விளையாடிட்டு வந்து தண்ணீர் குடிப்பது, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு. சகோதரர்களே, இந்த நேரங்களில் எல்லாம் தண்ணீர் குடிப்பது கூடாது, மக்ரூ. நம்ம கண்ணால பார்த்தோம், ஒரு வாலிபன் 28 வயசு கைக்குள்ள இருக்குது, திருமணம் முடிச்சு 1 வருஷம் சுப்ஹானல்லாஹ், அவரு ஜிம்முக்கு போய் வந்தாரு, குளித்தாரு, ஐஸ் தண்ணிய குடிச்சாரு. சில மணித்தியாலங்கள் வாப்பா அவருடைய மடியிலே இந்த வாலிபன் தலைய வச்ச நிலைமையில் மௌத்தாகினார். சகோதரர்களே, சுகரும் கிடையாது, பிரஷரும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது. சகோதரர்களே, நபியுடைய சுன்னத்து அல்லாஹ்வுக்காக ஆரோக்கியமான வாழ்க்கை ஒன்றை சாப்பிடும் பொழுது, ஒரு விடயத்தை வைத்துக்குள்ள அனுப்பும் பொழுது, இது எனக்கு ஆரோக்கியமா? சகோதரர்களே, நபியுடைய வழிகாட்டல், சாதிகளுடைய வழிகாட்டல், அல்லாஹ் விரும்புகிறது ஆரோக்கியமான வாழ்க்கையை. நபியுடைய துஆ காலையிலையும் மாலையிலையும், யா அல்லாஹ் ஆபியத்தை தந்திரி, ஆபியத்தை தந்திரி, கண்ணுக்கு ஆபியத், காதுக்கு ஆபியத், உடலுக்கு ஆபியத், எல்லாத்துக்கும் ஆபியத்தை தந்திரி. நோயாளியாக்கி அடுத்தவருக்கு கஷ்டமாக்கி, குடும்பத்துக்கு கஷ்டமாக்கி, என்ன பாரமாக்கிறாது, மௌத் வரைக்கும் ஆரோக்கியத்தை தந்திரி. ஈமானுக்கு பிறகு ஆக பெரிய சொத்து நிஅமத் ஆரோக்கியமான வாழ்க்கை. சோதர்களே, ஆகையால் ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இதையும் தாண்டி நோய் வந்துச்சா சந்தோஷப்படுங்க, நோயுடன் மௌத்தா போனா ஷஹீத், ஷஹீத் அல்லாஹ்விடத்திலே ஆகப்பெரிய அந்தஸ்து இருக்குது. ஆகையால் சோதர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயம் எல்லாம் பேச வச்சானோ, கேட்க வச்சானோ, அவைகளை மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடுவானாக. அதே போல சகோதரர்களே, நமக்கு தெரியும், நாட்டில இருக்கக்கூடிய நிலவரம், வெள்ளம், கஷ்டம், அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, முடியுமான உதவிகளை நம்ம செய்வோம். சகோதரர்களே, ஒரு சின்ன சம்பவம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது, தேவையிலே இருக்கும் பொழுது அவருக்கு உதவி செஞ்சால் அல்லாத உதவி நமக்கு எப்பொழுதும் இருக்கும். சகோதரர்களே, ஒரு ஆளின் சொன்னாரு, இப்படித்தான் எனக்கு பல வருடமாக பிள்ளை பாக்கியம் இல்லை, எத்தனையோ வைத்தியர் கிட்ட போயாச்சு, என்னென்னமோ வைத்தியங்கள் செஞ்சாச்சு, சரி வரல. ஒரு நாள் மஸ்ஜிதிலே இருந்து வெளிக்கு போகும் பொழுது ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை கையேந்தி கொண்டிருந்தார். நான் காசை கொடுத்தேன், நான் சொன்னேன், துஆ செய்யுங்க,
அவர் கேட்டாரு என்னத்த துவா செய்யணும். இவர் சொன்னாரா, எனக்கு பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி என் மனைவிக்கு துஆ செய்யுங்க. அந்த மிஸ்கின் சொன்னாரா, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பிள்ளை கிடைக்கும் துஆ செஞ்சாரா. சகோதரர்களே, அந்த ஆலிம் சொன்னாரு, அவருக்கு சதகா கொடுத்த நாள், அவர் துஆ செஞ்ச நேரம், அதே நாளில் என் மனைவிக்கு பிள்ளை கிடைச்சிச்சு என்று என்னிடத்திலே சொன்னார். ஆகையால் சோதர்களே, போடும் சதகா அது வீணானதில்லை. அல்லாஹ் உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனையோ கஷ்டங்களை இல்லாமலாக்கிடும். அது சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே திருச்சி பெருச்சி கிடையாது. அல்லாஹ் பார்க்கிறது உள்ளத்தை தான். முடியுமானதை உள்ளம் படிக்கும் அளவு சதக்கா கொடுப்போம். இதை கொடுத்தா எங்க உள்ளம் படிக்கும், அந்த சதக்காவை கொடுப்போம். எப்பயோ வர இருக்கிற பிரச்சனை ஒரு 50 வருஷத்துக்கு போறோம், ஒரு 10 வருஷத்துக்கு போறோம், நாளைக்கு வர இருக்கிற பிரச்சனை, அடுத்த நிமிஷம் வர இருக்கிற பிரச்சனையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். ஆகியால் சோதர்களே, சதக்கா அது வீணமாகாது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. பேசின அத்துடைய விடயங்களையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.